யூடியூப், இன்ஸ்டாகிராம், Facebook இது போன்ற சோசியல் மீடியால பிரபலமா வந்துட்டு இருக்கிற ரசிகனின் ரசிகன் என்கிற மணிகண்டன பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகப்போகுது. அதுக்காக என்கேஜ்மென்ட்டும் முடிஞ்சிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன அவங்களோட ஒய்ஃப் கனி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் இதுல நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கனி அப்புறம் கனி இவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இவங்க TikTokல இருந்தே லவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு வழியா கல்யாணமும் ஆயிருச்சு. ஒரு வழியா குழந்தையும் பொறந்துருச்சு. அப்புறம் 3வதா ஒரு நபர்னால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டையும் ஆயிருச்சு. அப்புறம் டிவோர்ஸும் ஆயிருச்சு. அப்புறம் மணி, தனுஜாங்கிற ஒரு பொண்ணு கூட Instagramல வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. இவங்க தான் உங்க வருங்கால ஒய்ஃபான்னு ஃபேன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம், இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம்னு சொன்னாரு. இப்போ அப்படியே லவ்வா மாறி அப்படியே கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு. அதுக்கான என்கேஜ்மென்ட்டும் முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ Instagramல போட்டோனே அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு கங்கிராச்சுலேஷன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அப்புறம் மணியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான கனி ஒரு பையன சின்சியரா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகப்போது. அதுக்கான என்கேஜ்மென்ட்டும் விரைவில் வரப்போகுது. கனியோட Instagram ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டாவும் கங்கிராச்சுலேஷன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வாங்க கனி குடுத்த ரியாக்ட்ட பாப்போம். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Instagramல ஸ்டோரி வச்சது என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து கஷ்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க. ரொம்ப டேஸ் கழிச்சு இப்ப தான் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஸோ எத பத்தியும் என்கிட்ட பேச வேணாம். இது என்னோட ரெக்வெஸ்ட் பட் என் மேல இவ்ளோ பேர் கேரிங்காவும் இருக்கீங்கன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எங்க அப்பா, அம்மாக்கு அடுத்து நான் சம்பாரிச்ச உண்மையான உறவுகள்னா அது நீங்க மட்டும் தான். லவ் யூ. எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு எமோஷனலா ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதுக்கு மணி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையில டிவோர்ஸ் ஆயிருச்சு. இத பத்தி யாரும் பேசிக்க வேண்டாம். நான் வந்து அவங்களோட போட்டிருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ண போறேன். அவங்க லைஃப அவங்கவங்க பாத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு எமோஷனலா பேசியிருக்காரு. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதோட ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் குடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வந்துரும்.